Hi friends, welcome to our channel. நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் சேல்ஸுக்கு வரக்கூடிய கார்களை பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ யாருக்காவது இந்த கார் தேவைப்படலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2011 மாடல் டாட்டா மான்சா, தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன்லாம் வந்துட்டு ஒரு 50% தான் இருக்குது. வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜின், டீசல் டைப் தான். ஸோ செடான் வெஹிக்கிளில் இது ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய காரு. வண்டி கொஞ்சம் லென்த்தாக நல்லா சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி ஒரு நல்ல தெளிவாகவே இருக்குது. அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்துடுது காரில். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் செடான் கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ, ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுது. வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,26,747 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும். ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஃப்ரண்ட் டேஷ்போர்டு பாருங்கள். கம்பெனி ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. கூலிங் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்குறவங்க ஏசி டாப்அப் பண்ணணும். மேனுவல் ஏசி கண்ட்ரோலு, சார்ஜர் போட்டு எல்லாமே வந்துடுது. இது வந்துட்டு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள கார் இது. ஸோ அப்போ வந்து செடான் வெஹிக்கிளில் இது ஒரு நல்ல காரு. ஸோ இதனுடைய நியூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வரும்போது ஒரு 8 lakhs கிட்டே இருக்கும் அரௌண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு லோ ரேஞ்சில் இந்த கார் கிடைக்கும். பிளாக் கலரில் சீட் கவர்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. ஏசி மேட்டு, நூடுல்ஸ் மேட்லாம் வண்டியில் போட்டு தான் இருக்குது. ஸோ வண்டி எடுக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு வேலைன்னு பார்க்க போனால் ஜென்ரல் சர்வீஸ் தான். வண்டி எடுக்கிறவங்க எப்போவும் யூஸ்வலாக நம்ம ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். செடானில் இது ஒரு நல்ல பெரிய டிக்கி உள்ள கார். இது எவ்வளோ நாள் திங்ஸ் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட லோ பட்ஜெட் கார்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ லோ பட்ஜெட் கார் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இன்ஜினோட ரூமை பாருங்கள். ஸோ ஆஃப்ரன்லாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ 2011 போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி. ஸோ இன்ஜினில் வந்து எந்த குறை சொல்கிற அளவுக்கும் கிடையாது. பிக்கப்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த காருக்கு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா 2,10,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். வண்டி வந்து நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது. ஸோ இந்த கார் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க.